திருப்பாவை பாடல் 7. வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி, டெல்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆயர்பாடி தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடி நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். இப்பாடல் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்று பொருள். இப்பாடல் கேசு கீசென்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் களகளப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: அறிவில்லாதவளே, பேதை பெண்ணே, ஆனாய் சாத்தான் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரல்கள் உனக்கு கேட்கவில்லையா? அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா? நறுமணம் கமலும் கூந்தலை உடைய இடைச்சியர், அதாவது ஆயர்குல பெண்கள், அவர்களது கழுத்தில் அணிந்த காசு மாலைகளும் திரு மாங்கல்ய சரடுகளும் கலகலவென்று ஒலிக்க கைகளை மாற்றி மாற்றி முன்னும் பின்னுமாக அசைத்து அசைத்து மத்தினால் தயிர் கடையும் போது உண்டாகும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா? அவர்கள் ஒளி எழுப்புவதும் இன்னுமா உனக்கு கேட்கவில்லை? தலைமையான பெண்ணே, எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன தலைமையான பெண்ணே, நாங்கள் நாராயண மூர்த்தியை கேசவ பெருமாளை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் இன்னும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, ஒளியுடையவளே, நீ கேட்டுக்கொண்டே இருக்கின்றாயே, கதவை திறப்பாயாக, உன் வீட்டு கதவுகளை திற. திருப்பாவை பாடல் 7.